வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கடல் பாசி உரத்தை பற்றி பார்ப்போம். இந்த கடல் பாசி மூலமாக கொண்டு தான் பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க, பல மெடிசன் தயாரிக்கிறாங்க. இந்த கடல் பாசி அக்ரிகல்ச்சரில் எப்படி பயன்படுதுன்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கடல் பாசி பார்த்தீங்கன்னா பயிரில் முக்கியமாக 3 வேலைகள் செய்யுது. அதில் முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓவர் டோஸ் ஆகி, அதாவது நீங்கள் 25 மில்லி போகிற இடத்துல 50 மில்லி போட்டு அடித்து பயிரில் கிராச்சிங் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா, அல்லது பக்கத்து காட்டில் களைக்குள்ளி அடித்து அந்த காற்று பட்டு இந்த பயிரில் கிராச்சிங் ஏற்பட்டுருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பயிரில் ஓவர் டோஸ் ஆகி கிராச்சிங் ஏற்படக்கூடிய பயிரில் இந்த கடல் பாசி திரவத்தை கூட தெளிச்சிங்கன்னா அது சரி பண்ணிடும். இதுதான் இதோட முக்கியமான வேலை. அடுத்த வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியாக பிரான்ச்சுகள் ஓட வைக்கும், வாதுகள் ஓட வைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஓடன வாதுகள் பூக்கள் எடுக்க வைக்கக்கூடிய வேலையை இந்த கடல் பாசி செய்யும். எடுத்த பூக்களை உதிராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி முக்கியமாக 3-4 வேலையை பயிரில் செய்யுங்க. பயிர் கிராச்சிங் ஏற்படுறதை சரி பண்ணும், வாதுகள் ஓட வைக்கும், பூக்கள் எடுக்க வைக்கும், எடுத்த பூ உதிராமல் பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயலை கொடுக்குறப்ப மண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். நீங்கள் சாயலையும் கொடுக்கலாம், மேலே இலையிலையும் தெளிக்கலாம். நீங்கள் மண்ணில் வெயில் காலங்களை கீழே கொடுத்தீங்கன்னா பயிர் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், வெயிலில் வச்சுருக்க பயிர் பூக்கள் உதிரும், அல்லது தண்ணி பற்றாக்குறை இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த கடல் பாசி உரத்தை வாங்கி கரைச்சி விட்டிங்கன்னா பயிருக்கு குளிர்ச்சி கிடைச்சிடும். வெயில்னால் வரக்கூடிய தாக்குதல் பயிர் சரி பண்ணிக்கும். இந்த மாதிரி பயிரில் கடல் பாசி உரங்கள் பல விதத்தில் வேலை செய்யுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பல வடிவங்கள் கிடைக்குது. குரண வடிவாக கிடைக்குது, திரவ வடிவாக கிடைக்குது, ஜெல் வடிவிலும் கிடைக்குதுங்க. நீங்கள் இந்த கடல் பாசி உரம் கொடுத்தீங்கன்னா ஹோமி கொடுக்க தேவையில்லை, ஒரு மைக்ரோநேட் கொடுக்க தேவையில்லை. இந்த கடல் பாசியில் எல்லாமே கலந்தே வந்துடும், பிபிஎம் அளவில் கலந்து வந்துடும். கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விவசாயம் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, பெரும்பான்மை விவசாயிக்கு தெரியறதில்ல. இந்த கடல் பாசி உரங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதிகப்படியான வேர்க்குள்ளோடும், தனியாக கூமி கொடுக்க தேவையில்லைங்க. நட்பயிரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தூர் வெட்டி வரும், உண்மைகளாக போகாது, அதாவது பதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உண்மைகளாக போகாது. முருங்கை பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் உதிர விடாது, மிளகாயில் பூக்கள் உதிர விடாது. இது பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கக்கூடிய வேலையும் செய்யும், பூக்களை உதிராமல் தடுத்துக்கும், பயிருக்கு குளிர்ச்சி கொடுக்கும், கிராச்சிங் ஏற்பட்ட பயிரை சரி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பல வேலைகள் செய்யுது. கடல் பாசி உரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிலையும் வருது. குறிப்பிட்ட பிராண்ட் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் தான் இங்கிலீஷில் போட்டிருக்கோம். இந்த சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒரே வேலை தாங்க செய்யும். ஃபாரின் கம்பெனியில் இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் ரேட் சீப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட வேலைகள் எல்லாம் ஒன்று தாங்க. குறிப்பிட்ட பிராண்ட் தான் வாங்க அவசியம் கிடையாது. நீங்கள் இந்தியன் பிராண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்கலாம். அடுத்து வேற ஒரு வீடியோவில் வேறு நோட்டு பற்றி பார்ப்போம்.